ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு தண்ணி வசதி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரீ பஸ் ஃபார் லேடீஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அது. அந்த ரேஷன்ல கூட பாருங்க, எங்கேயும் வேணாலும் போய் வாங்கலான்ற மாரி ஒரு ஸ்கீம்லாம் இருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும், அந்த மெரினா பீச்ல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த கட்டை போட்டுட்டு அந்த இது போட்டுருக்காங்க, ஸ்டேஜ் போட்டுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது. நெக்ஸ்ட் பெசன்ட் நகர்லயும் போட்டிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரீ பஸ்ஸஸ் தட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸ்க்கு போட்டது நாங்க காசுலாம் தைரியமா நாங்க அதுல ஏறி போறோம் நாங்க. ஸோ தட் இஸ் சோ குட். காலை உணவு திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் தந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா அந்த கல்யாண டைம்க்கு கேர்ள்ஸ்க்கு அவர் வந்து ஃபண்டு கொடுக்குறாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் குட். நெக்ஸ்ட் லெட் ஹிம் கம். அவர் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்து எங்களுக்கு நல்லா பார்க்கணும். இந்த லைப்ரரிக்கு எல்லாம் வருவார். நாங்க பார்த்துருக்கோம். நாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா சொல்லணும். அது ரொம்ப நல்லா கொண்டுட்டு வந்துருக்காரு. அந்த ரேஸ் இதெல்லாம் கார் ரேஸ் இஸ் பர்டிகுலர்லி இஸ் லுக்கிங் ஃபார் அந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் உதயன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். 2026 டிஎம்கே வில் கம். டிஎம்கே வரும். உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொல்லவே முடியாது. அப்படி ஒரு விளையாட்டு திட்டத்துல இந்த மக்களுக்கு எல்லாம் செய்யறாங்க பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவ்வளவு ஒரு சந்தோஷமா, நம்ம குடும்பத்துல ஒரு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு அந்த தம்பி. நினைச்சாங்கன்னா எங்களுக்கு முதலமைச்சரை நினைச்சா அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்க துணை முதலமைச்சர் செய்யற திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டுல இப்படி யாருமே செஞ்சதே இல்லை. ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது கூட செஞ்சது இல்லப்பா. இப்ப செய்யறத பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அப்படி செய்யறாங்க. அவங்கள இன்னும் ரொம்ப புகழ்றாங்க. துணை முதலமைச்சரை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. மழை காலத்துல எல்லாம் எந்த முதலமைச்சர் போறாங்க, வீடு வீடா போறாங்க நேரடியா போய் அங்கங்க நடக்கிற பிரச்சனையில நேரடியா தலையிட்டு எல்லாருக்கும் சுமூகமா எல்லாம் பண்றாங்க. நல்லா ஒர்க் பண்றாங்கப்பா. அவங்க இருக்கிற ஏரியாவா இருக்கட்டும், மத்த எல்லா ஏரியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் நல்லா பண்றாங்க. ஐயா நல்லா பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களா. நாங்க எல்லாருமே மக்களுக்கு சொல்றதுன்னா அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரும். அதுக்கு டெஃபினட்டா எங்களுக்கு நல்லா தெரியும். 2026ல எங்க ஐயா தான் வருவாங்க. மறுபடியும் எங்க ஐயா தான் டிஎம்கே ஆட்சி தான் வரும். அவங்க எத்தனை பேர் என்னென்ன சொன்னாங்களோ, என்ன சதி திட்டம் போட்டு அதை பண்ணி இதை பண்றாங்கன்னு எடுத்து சொன்னாலும் எங்க ஐயா தான் மறுபடியும் வருவாங்க. 2026ல நாங்கெல்லாம் ஒரே கோஃபா இருக்காங்க. எல்லா ஜனங்களுமே ஆட்சி நல்லா இருக்கு.